வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நான் ஃபாரூக். இது உங்கள் ஃபாரூக் தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விண்டோஸ் 11 ஓவர்வியூ பார்க்க போகிறோம். அதோட விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 கம்பேர் பண்ணி என்ன மாதிரியான புது சேஞ்சஸ் உண்டாக்கியிருக்காங்க விண்டோஸ் 11 அப்படிங்கிற பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க நம்ம விண்டோஸ் 11 ஹோம் பேஜ் ஏரியா. பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இந்த மேக் ஓஎஸில் வர மாதிரியே அழகாக இந்த சென்ட்ரலைஸாக பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாம் முன்னாடி எப்படி இருக்கும், எப்போயுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த சைடில் தான் இருக்கும். நம்ம இந்த கார்னரில் கொண்டு வரலாம், மேலே கொண்டு வரலாம், சைடில் கொண்டு வரலாம், இந்த சைடு கொண்டு வரலாம், எங்கே வேணால் நம்ம இந்த மெனு டாஸ்க் பார் கொண்டு வரலாம். ஆனால் இந்த தடவை சென்ட்ரலைஸாக அவங்களே செட் பண்ணிக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. மேக் ஓஎஸ் மாதிரியே இருக்குது. இதோட பேக்ரவுண்ட் வால்பேப்பர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ப்ளூம் செட்டிங்ஸ் பார்ப்பாங்க, ப்ளூம்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஃபார்மேட்டில் செட் பண்ணிக்காங்க. கலரும் பார்க்க ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது. இந்த பட்டனை நம்ம லெஃப்ட் சைடு கார்னருக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு. அடுத்தது இந்த ஸ்டார்ட் பாரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா எல்லாமே பற்றி சென்ட்ரலைஸ் அப்படியே ஒரு மேக்கோட அப்பியரன்ஸ் வர மாதிரி நமக்கு செட் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்ம வேறு ஃபுல் ஆப் எல்லா ஆப் என்ன நம்ம ஆப் இருக்கோ டிஃபால்ட்டாக இருக்கோ அது எல்லாமே இங்கே நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரெக்கமெண்டடாக நம்ம என்னென்ன ஓப்பன் பண்ணோம் அதெல்லாம் இங்கே அதனுடைய ஐகான்ஸில் இங்கே நம்ம பார்த்துடலாம். இன்னும் மோர் ஆப் போகணும் அப்படின்னு இந்த ஆரோக்கே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள போயிடலாம். இதே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆல் ஆப் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னாக்கா விண்டோஸ் 10 எப்படி வருமோ அதே மாதிரி வந்திருப்பாங்க. இதை நம்ம பேக்கில் போகணும்னு வச்சிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கில் ரீசெண்டாக ஆட்டோமேட்டிக்காக இது விண்டோஸ் 11 ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்துடும். இதில் மோர் ஆப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் நம்ம ரெக்கமெண்டடாக யூஸ் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது ஒரு சர்ச் பட்டனுங்க. இதில் நம்ம என்ன வேணுமோ நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வாய்ஸ் ரெக்கார்ட் நம்ம பார்க்குறோம்னாக்கா என்ன மாதிரி என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் நம்ம இங்கே செக் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பார்க்கணுமா, வாய்ஸ் ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் பார் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த ஸ்டார்ட் பாரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே யூசர் நேம் ஃபாரூக்னு இப்போ இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா ஃபாரூக்னு. இதில் நம்ம போனீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். சுவிட்ச் யூசர் பண்ணிக்கலாம், லாக் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் செட்டிங் சேஞ்ச் பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே இங்கே நம்ம சென்ட்ரலைஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் செட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எட் பண்ணலாம். இதில் செட்டிங்ஸு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீஸ்டார்ட் ஷெட்யூல் பண்ணுற எல்லா ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் வேணால் நம்ம கிளிக் பண்ணி இங்கே பண்ணிக்கலாம். ஃபோல்டர்ஸ் எதாவது ஓப்பன் பண்ணோன்னா நம்ம டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னாக்கா எக்ஸ்ப்ளோர் ஃபைல் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை மாதிரி செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 11 எல்லாமே இந்த ஸ்டார்ட் பாரில் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சொன்ன ஆல்ரெடி நான் காட்டினேன் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இங்கே நம்ம அந்த ஸ்டார்ட் பட்டன்ஸில் கீழே செட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி செட் பண்ண அப்படி பார்த்தீங்கன்னாக்கா செட்டிங்ஸில் போய்க்கிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பர்சனலைஸ் செட் பண்ணிங்க. பர்சனலைஸ் செலக்ட் பண்ணக்கப்புறமா இதில் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஃபோல்டர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செட்டிங்ஸு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் இதெல்லாம் எதெல்லாம் வேணுமோ நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இது வேண்டானாக்கா டிசைல் பண்ணேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இருக்குது. நான் இதை ரெண்டையும் டிசைல் பண்ணுறேன். டிசைல் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா என்ன டிசைல் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் இருக்குது, டாக்குமெண்ட் இல்லை. இது ரெண்டு டிசைல் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் டாக்குமெண்ட் ரெண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது போயிடும். இதே நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா இது ரெண்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் எனேபிள் பண்ணுறேன், டாக்குமெண்ட் எனேபிள் பண்ணுறேன், மியூசிக் எனேபிள் பண்ணுறேன், பிக்சர்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க்கு டிசைன் பண்ணோம் அப்படின்னாக்கா டிஸ்கவர் பண்ணலாம். இந்த உங்களோட பர்சனல் ஃபோல்டர் டிஸ்கவர் பண்ணால் எனேபிள் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தரும். நம்மளுடைய பர்சனல் ஃபோல்டர் டாக்குமெண்ட்லேருந்து டவுன்லோட்லேருந்து எல்லாமே மியூசிக்கு எல்லாமே பிக்சர்ஸ் இது பார்த்திங்கன்னா இதில் நம்ம பர்சனல் ஃபோல்டர் எல்லாமே. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம எனேபிள் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனை நம்ம விண்டோஸ் 11 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். அடுத்தது விண்டோஸ் 11 என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிறதுனாக்கா எல்லா ஐக்கான்ஸ் பார்த்திங்கன்னா கார்னர் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்காது, கரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கால்குலேட்டர் கருவாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோல்டரோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இந்த ஃபோல்டர் பாருங்கள், மேலே அப்படி ஒரு ஃபோல்டர் நம்ம பிஜிஎன் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஃபோல்டரும் நம்ம எதாவது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகலை, சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எதை ஓப்பன் பண்ணால் சரி இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கரு மாதிரி இருக்கா, இந்த மாதிரி கரு மாதிரி கொண்டு இருக்காங்கல்ல. இது விண்டோஸ் 11 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோல்டரில். அதுமாதிரி ஃபோல்டர் ஆப்ஷனும் மாறி இருக்கும் பாருங்கள். எல்லாமே செட்டிங்ஸ் அழகாக. இப்போ விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் நம்ம ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோல்டர் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஃபோல்டர் பார்த்திங்கன்னாக்கா அது எப்படி கருவு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கருவாக இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அப்படி கேட்டீங்க, நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா
கருவாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருவாக இருக்கும். இதே விண்டோஸ் 11ல் ஃபுல்லாகவே இது பார்த்திங்கனாக்கா இதை பற்றி ஷார்ப்பாக இருக்கும். விண்டோஸ் 10ல் விண்டோஸ் 11ல் ஃபுல்லாக கருவாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்காங்க. இது ஒரு மைனர் சேஞ்ச் தான், பட் பார்க்குறதுக்கு விண்டோஸ் 11ல் அதோட லுக்கு நல்லா அருமையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாருங்கள் கருவா, இது பார்த்திங்கன்னா கார்னர் கட்ட ஷார்ப்பாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கருவாக இருக்குது. எந்த ஆப் எது ஓப்பன் பண்ணாலும் அந்த ஓப்பனுடைய எக்ஸ்ப்ளோர் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அந்த இது வந்து ரொம்ப பார்க்க லுக்காக அருமையாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக விண்டோஸ் 11ல் இந்த பாரு குயிக் ஆக்சஸ் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். வேறு குயிக் ஆக்சஸில் பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டெஸ்க்டாப்க்கு ஒரு மாதிரியான கலரு, டவுன்லோடுக்கு இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா அப்பியர்ஸ் நல்லா அழகாக இருக்கும். குயிக் ஆக்சஸில் இந்த சைல்டு ஃபோல்டர் எல்லாம் பார்த்திங்கனாக்கா குயிக் ஆக்சஸுடைய. இதே விண்டோஸ் 10ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்மலாக தாங்க இருக்கும். உங்களுக்கு குயிக் ஆக்சஸில் வெறும் ஒரு நார்மல் ஃபோல்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபோல்டர் மாடலாக அனுப்பியிருப்பாங்க. ஸோ இது ஒரு சேஞ்சஸ் இந்த விண்டோஸ் 11ல் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டரும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள், எல்லாம் ஓப்பன் ஃபோல்டர் மாதிரி இருக்கும். இதே விண்டோஸ் 11ல் பார்த்திங்கனாக்கா அப்பியரன்ஸு ரொம்ப அழகாக இருக்கும். குயிக் ஆக்சஸ் ஃபோல்டர் பார்க்க நல்லா அப்பியரன்ஸ் நீட்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபோல்டர்ஸ் மாடலு எல்லாமே செட்டப்பு எல்லா பிக்சர்ஸ்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு லெவலில் ஒரு மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா விண்டோஸ் 11ல் அந்த லோகோ பாருங்கள், லோகோட செட்டப் பார்த்திங்கனாக்கா இதுதான் டிஃபால்ட் லோகோங்க. விண்டோஸ் 11ல் இந்த மாதிரி இந்த ப்ளூம் ஆப்ஷனில் ஃப்ளவர் மாதிரி செட் பண்ணிப்பாங்க. இதுதான் விண்டோஸ் 11ல் டிஃபால்ட் வால்பேப்பர் செட்டிங்ஸு. இதே விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 10ல் இதுதான் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ். இதை வாங்க இந்த மாதிரி செட் பண்ணிக்காங்களா, இதுதான் டிஃபால்ட் செட்டிங்ஸு. அதாவது விண்டோலேருந்து லைட் எப்படி ஸ்கேட்டில் ஆகும் அது மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் தான் டிஃபால்ட் செட்டிங்காக மாற்றிருக்காங்க. ஸோ லோகோ வைஸாக வால்பேப்பருடைய லோகோ வைஸும் மாற்றிருக்காங்க விண்டோஸ் 10க்கு விண்டோஸ் 11க்கு உள்ளதில். இது பாருங்கள் இதுதான் டிஃபால்ட்டான விண்டோஸ் லோகோடது. அதே பார்த்திங்கன்னா லாக் ஸ்க்ரீனுடைய ஆப்ஷனும் மாற்றிருக்காங்க. அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ல் லாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, லாக் ஸ்க்ரீன் உள்ள இருப்பேன் அதோடைய பிக்சர்ஸையும் மாற்றிருக்காங்க. அது எப்படி போய் பார்க்கலன்னா இந்த பர்சனலைசேஷன் போய்க்கங்க. அதில் லாக் ஸ்க்ரீன் போனீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பிக்சர்ஸு கார்னரு அந்த எல்லாமே அந்த செட்டப் எல்லாமே ஃபுல்லாகவே மாற்றி வச்சுருக்காங்க. இதை நம்ம பார்த்திங்கன்னா இதே விண்டோஸ் 10ல் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் விண்டோஸ் 10. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலைஸ் போய் பார்த்தீங்கன்னாக்கா இதோட லாக் ஸ்க்ரீன் பாருங்கள். இங்கே லாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செட்டிங்ஸ் எடுத்துங்க. ஆனால் இதில் ஃபார்மேட்டே மாறி இருக்குது, செட்டப்பை மாறி இருக்குது. நம்ம இது டே டைம் இங்கே வந்திருக்க மாதிரி இருக்கும். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கருவாக இல்லாமல் ஒரு எட்ஜ் அப்படி ஷார்ப் எட்ஜ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் விண்டோஸ் 11ல் உள்ள சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 11ல் 32 பிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து 64 பிட்டு தான். இந்த பாருங்கள் விண்டோஸ் 11 ஹேவ் 32 பிட்டு, Windows 11 is available only 64 bit OS தாங்க 64. பட் இதில் 32 பிட்டுடைய அப்ளிகேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவே தவிர ஆனால் 64 பிட் இருந்தால் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். 32 பிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படின்னா ஒரு லோ கான்ஃபிகரேஷன் உள்ள கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அந்த விண்டோஸ் 10ல் தான் லாஸ்ட் 32 பிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு மேலே விண்டோஸ் 11ல் இனிமேல் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வராது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. விண்டோஸ் 10 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அதோடைய 32 பிட்டான அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ மைக்ரோசாஃப்ட்டுடைய வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்டு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா அடோப் அக்ரோபேட், விண்டார், வின்ஜிபி இது மாதிரி நம்ம போடுறோம்ல, அதெல்லாம் 32 பிட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு. இது என்ன, இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக்குங்க, டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணால் ரைட் கிளிக் செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. வியூ பார்த்தீங்கன்னாக்கா அந்த செட்டப் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஷார்ட் பை பண்ணுறது, அன்டூ பண்ணுறது, நியூ செட்டி பார்த்தீங்கன்னா நியூவில் நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நமக்கு பழைய மாடல்லாம் வேணும் அப்படின்னா விண்டோஸ் 10ல் இருக்க மாதிரி வேணுன்னா அது மாதிரி ஷோ அப்படி மோர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் பழைய மாதிரி வந்துடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்க ஷோ மோ ஆப்ஷனை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஷிஃப்ட் F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா விண்டோஸ் 10ல் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். இதில் ஓப்பன் டெர்மினல், டிஸ்பிளே செட்டிங்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்துருக்காங்க. இதே நம்ம விண்டோஸ் 10ல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் விண்டோஸ் 10ங்க. இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா இதை சாதாரண நார்மலாக நம்ம எப்படி பர்சனலைஸ் பண்ணணும், டிஸ்பிளே செட்டிங் பண்ணுவோம், இதுதான் விண்டோஸ் 10 உள்ளது. பட் விண்டோஸ் 11ல் என்டையர்லி ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. இது பார்க்க அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது.
ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது நம்ம விண்டோஸ் 11 பண்ணுறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு விண்டோஸில் ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணிக்கிறது இந்த ஆக்ஷன் சென்டர் நோட்டிஃபிகேஷன் சென்டர் சொல்லுவாங்க. இந்த காரணம் அதுக்கு விண்டோஸ் கீயும் ஏவும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இதான் விண்டோஸ் 11 ஆக்ஷன் சென்டர் மாற்றிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்காங்க எல்லாமே. இது செட்டிங் பண்ண போய்க்கலாம். ஆக்சஸ் சென்டரில் நம்ம அக்சஸபிலிட்டி மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த பிரைட்னஸ் பார்த்தோம்னா அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். என்ன பண்ணலாம். இது ஃபோக்கஸ் டிலே பண்ணிட்டு இது ஃபோக்கஸ் ஆன் ப்ரியாரிட்டி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய காஸ்ட் பண்ணுறதுனா காஸ்ட் பண்ணாத மொபைல் டிவைஸில் உள்ளதை அப்படியே வந்து விண்டோஸில் கொண்டு வரலாம். இது மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோட்டிஃபிகேஷன் விண்டோஸ்க்கு என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கரு வந்திருக்கிறதுக்கு இதுக்கான ஆப்ஷன் நிறையா எக்ஸ்ட்ராடினரியாக இல்லாமல் நார்மலாக என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம செட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இதே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 11 இந்த விண்டோஸ் 10 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதே தான் இதுலேயும் பண்ண பண்ணுமே. இங்கே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நிறைய ஏகப்பட்டது வந்திருக்கும். இதை மாதிரி ஃபுல்லாக கொண்டு வந்துருக்காங்க. இதில் விண்டோஸ்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா இப்போ விண்டோஸ் 10 ஆக்ஷன் சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுங்க. நம்ம பிரைட்னஸ் பார்த்திக்கலாம், ஆல் செட்டிங்ஸ் வரல, VPN ப்ரொஜெக்டர் இதை மாதிரி விண்டோஸ் 11 எல்லாமே கொடுக்காம லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம அதில் போய் எனேபிள் பண்ணி டிசைட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சேஞ்சஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 10 விட விண்டோஸ் 11 என்ன வேணுமோ எல்லாமே கொடுக்காம என்ன நமக்கு டிஃபால்ட்டாக தேவையோ அதை மட்டும் செட் பண்ணிக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 10 மாதிரி நிறைய கொடுக்கல. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் பாரில் நீ ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்க டிவைஸ் மேனேஜரில் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கேருந்து எடுக்க முடியும். ரன் கமாண்ட் இங்கே நீங்கள் ஷார்ட்கட்டில் நம்ம ரன் கமாண்ட் கிளிக் பண்ணால் ரன் கமாண்ட் போய்க்கலாம். என்ன வேணால் நம்ம இங்கேருந்து பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆப் போய்க்கலாம். அப்படியே ஃபீச்சர்ஸு எல்லாமே போய்க்கலாம். டிவைஸ் மேனேஜர், நோட்டிஃபிகேஷன்னு எல்லாமே, ஆக்ஷன் சென்டர், டாஸ்க் மேனேஜர் எல்லாமே இங்கே போய்க்கலாம். இதே மாதிரி விண்டோஸ் 10லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள். இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஸ்டார்ட்டில் போய்ட்டு பாருங்கள் இது வந்திருக்கா. அதே மாதிரி இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுக்குள்ள ஆச்சு. ஒன்றும் பெரிய டிஃபரெண்ட் கொடுக்கல. எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் பற்றி டிவைஸ் மேனேஜர்லேருந்து எல்லாமே சர்ச், ரன்னு, அந்த இந்த கார்னர் மாற்றி கரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இது ஒயிட் கலர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி மைனர் சேஞ்ச் தான் பண்ணுறாங்க. அப்படி ஒன்றும் பெரிய மேஜர் சேஞ்சஸ் வரல. இதான் அது ரெண்டுக்குள்ளே ரைட் கிளிக் ஸ்டார்ட் பண்ணல குயிக் ஆக்சஸில் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரெண்டு செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஸ்னாப் அசிஸ்டிங். இந்த ஸ்னாப் அசிஸ்டரில் நம்ம ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 11 பற்றி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ விண்டோஸ்க்கு ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான ஸ்னாப் அசிஸ்டன்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம், எந்த விண்டோ ஆக்டிவாக இருக்கோ அதில் நம்ம சேஞ்சஸை செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா இதை மாதிரி நம்ம மாறிக்கலாம் ஆக்சிங்கில். ஸோ இதை மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா இது விண்டோஸ் 10 இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாதுங்க. இது விண்டோஸ் 11 புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் 11 இன்னொரு பெரிய ஆப்ஷன் என்ன கேட்டிங்கனாக்கா மைக்ரோசாஃப்ட் டீம் டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாக அது கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகியிருக்கு. விண்டோஸ் 10 நம்ம தான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும். இதில் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணால் போதும். உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இமெயிலில் உங்களுக்கு இதில் ஒர்க் ஆக ஆரம்பிச்ச டீமு நீங்கள் சேட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோரும் அதிகமான மீட்டிங்ஸு டீமில் தான் நடத்துகிறாங்க. விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா டீம்லேயே இன்ஸ்டால் நடத்துகிறாங்க. இது ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான் வந்து விண்டோஸ் டீம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு புது இது பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் ரீசைக்கிள் பின். இந்த ரீசைக்கிள் பின்னில் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வியூ பண்ணுறது நம்ம லார்ஜ் சைஸை பார்க்கணுமா, எக்ஸ்ட்ரா சைஸில் பார்க்கணுமா என்ன பண்ணலாம். இது நம்ம ரீஸ்டோர் ஆல் ஐட்டம் ரீஸ்டோர் பண்ணிங்கனாக்கா எல்லாமே எங்கேயும் டெலிட் பண்ணிக்கலாம், அங்கே ரீஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் அன்டூ ரீடூ பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் ஆல் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ண எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே டெலிட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஒன் மட்டும் ஒன் மட்டும் செலக்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் ரீசைக்கிள் பின்னில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபோல்டர் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி புது ஆப்ஷன்ஸ் இப்போ ரீசைக்கிள் பின் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி புது ஆப்ஷன்ஸ் இந்த ரீசைக்கிள் பின்னில் நம்ம விண்டோஸ் 11 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது விண்டோஸ் 10 ரீசைக்கிள் பின்னுங்க. இந்த ரீசைக்கிள் பின்னில் ஓப்பன் பண்ணால் இதில் அவ்வளோ எலாபரேட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கல. இதில் கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிப்பன் பார் மாடலில் கொடுத்துருக்காங்க. ரிப்பன் மாடலில் மெனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பன் செட்டப்பில் ரிப்பன் பட்டன் இருக்குல்ல, அது மாதிரி நமக்கு வந்துடும் எல்லாமே செட்டிங்ஸு இதில் இருக்கும். பட் இருந்தாலும் அது பார்க்கறதுக்கான அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோஸ் 10 விட விண்டோஸ் 11 ரீசைக்கிள் பின் செட்டிங்ஸு ரொம்ப அருமையாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு விண்டோஸ் ஸ்னீப் டூலுங்க. இதை நம்ம பார்க்குற கடைசி டூலாக இருக்கும். ஸ்னீப் டூல் நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்தோம். ஸ்னீப் டூல் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக மாற்றிருக்காங்க. ஸ்னீப் டூல்ஸ் நல்ல செட்டிங்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. விண்டோஸ் 11 எல்லாமே இந்த ரிப்பன் மாடல் இல்லாமல் ட்ராப் டவுன் மாடல் இல்லை, ட்ராப் டவுன் அப்படிங்கிறாங்களே அந்த மாதிரி செட்டப்பில் செட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்னீப் பண்ணிக்கலாம். இங்கே இந்த நியூ கிளிக் பண்ணக்க எதை நம்ம ஸ்னீப் பண்ணலாம். கிளிக் பண்ணுறேன், நியூ கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்னீப் பண்ணுறேன். இது நீங்கள் ரெக்டாங்கலில் பண்ணலாம். எந்த மாதிரியான ஆப்ஷனில் வேணால் நம்ம அவங்க பண்ணிக்கலாம். நான் ஸ்னீப் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும். ஹைலைட் என்ன கலரில் வேணும், எரேஸ் பண்ணலாம். ஸ்கேல் ஆப்ஷன்ஸு, க்ராப் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இதில் நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது. காப்பி கட் பண்ணுறது, இதில் பிரிண்ட் ஆப்ஷன் இங்கே இருக்கும். நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் விண்டோஸ் 11 என்ன மாதிரியான அப்டேட்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு இல்லாமல் இனி வர வீடியோவில் விண்டோஸ் 11 என்னென்ன புதுசு அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம இன்னும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்னும் வர வீடியோவில் கண்டினியூ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.